ஓம் சாந்தி. நான் உள்நோக்கு முகமுடைய ஆத்மா. நான் ராயல் குடும்பத்தின் அதிகாரி ஆத்மா. நான் உலக மாற்றத்திற்கான அதிர்வலைகளை பரப்பக்கூடிய ஆத்மா. எனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது உள்நோக்கு முகமாக இருப்பதற்கான முயற்சி செய்கின்றேன். நான் வெளிமுகத்தில் வராமல் இருக்கின்றேன். நான் முன்னேறும் கலையில் வருவதற்காக என்னுடைய புத்தி யோகத்தை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துகின்றேன். நான் அவகுணங்கள் பார்ப்பதிலிருந்து எனது முகத்தை திருப்பிக் கொள்கின்றேன். ஒருபொழுதும் படிப்பின் மீது கோபித்துக் கொள்ளாமல் இருக்கின்றேன். முரளியில் வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல நல்ல குறிப்புகளையும் நான் தாரணை செய்து கொண்டிருக்கின்றேன். இது ராஜயோகமாகும். இதை பரமாத்மாவே கற்பிக்கின்றார். காமம் மகா எதிரி என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். நம்மை தவிர தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான உண்மையான வழியை வேறு யாரும் கூற முடியாது. யோக பலத்தினால் மாயை விலகிவிடுகின்றது. நாம் ஆத்ம அபிமானி ஆகும் பொழுது தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதையே மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடிகின்றது. இப்போது நான் உள்முகமாக இருக்கின்றேன். சில நேரங்களில் வெளிமுகமாக வந்தாலும் பிறகு நேரம் கிடைக்கும்போது முயற்சி செய்து உள்முகமாக இருக்கின்றேன். சிவசக்தி சேனையாகிய நாம் ஸ்ரீமத் படி உலகத்தின் ஸ்தாபனை செய்கின்றோம். இந்த ராஜயோகத்தின் மூலமாக நமக்கு முக்தி, ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. இந்த ராஜயோகத்தை சங்கம யுகத்தில் மட்டுமே தந்தை கற்பிக்கின்றார். இப்பொழுது நமக்கு முன்னேறும் கலையாகும். தந்தையை நாம் நினைவு செய்யும் பொழுது மேலே ஏறுகின்றோம். காலையில் எழுந்து நினைவில் அமரும் பொழுது தந்தை வந்து ஒளி மற்றும் சக்தி கொடுக்கின்றார். யஜ்யத்தில் ஒவ்வொரு பொருளும் மிகவும் மதிப்புடையதாகும். முரளி வகுப்பானது நம்மை எவர் ஹெல்த்தியாக ஆக்கக்கூடியதாகும். பின்னர் நம்மை எவர் வெல்த்தியாக ஆக்குகின்றது. நாம் தந்தையை நினைவு செய்து பின்னர்
சிந்தனை கடலை கடையவும் செய்கின்றோம். தந்தையை நினைவு செய்யும் பொழுது ஆஸ்தியும் நினைவுக்கு வந்து விடுகின்றது. நாம் விதையை நினைவு செய்வதால் தூய்மையாக ஆகின்றோம். சக்கரத்தை நினைவு செய்வதால் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுகின்றோம். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். நாம் இப்போது ஒரே ஒரு சக்தி நிறைந்த ஒளியை பிடித்துக் கொள்கின்றோம். நாடகப்படி எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு மிகவும் உள்ளூர குஷி இருக்கின்றது. நான் என்னிடம் என்ன அவகுணம் உள்ளது என்று என்னை நானே பார்க்கின்றேன். நிந்தனை, புகழ் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கின்றேன். யஜ்யத்திலிருந்து எனக்கு என்ன கிடைத்தாலும் அதில் குஷியாக இருக்கின்றேன். யஜ்யத்தின் பிரம்மா போஜனத்தின் மீது மிகுந்த அன்போடு இருக்கின்றேன். ஈஸ்வரிய சேவைக்கான பந்தனம் நெருங்கிய சம்பந்தத்தில் கொண்டு வருகின்றது. எவ்வளவு சேவை செய்கின்றேனோ அந்தளவு சேவையின் பலன் நெருங்கிய சம்பந்தத்தில் வருகின்றேன். இங்கு சேவாதாரியாக இருப்பதால் அங்கே ராயல் குடும்பத்திற்கு அதிகாரியாக ஆகின்றேன். இங்கே எவ்வளவு கடின சேவை செய்கின்றேனோ அவ்வளவு அங்கு ஓய்வாக சிம்மாசனத்தில் அமர்கின்றேன். மற்றவரிடம் ஏதேனும் அவகுணம் தென்பட்டது என்றால் எனது முகத்தை திருப்பிக் கொள்கின்றேன். நான் படிப்பின் மீது ஒருபொழுதும் கோபித்துக் கொள்ளாமல் இருக்கின்றேன். தத்தாத்திரேயரைப் போல எல்லோரிடமிருந்தும் நான் குணத்தை கிரகிக்கின்றேன். வெளி விஷயங்களிலிருந்து புத்தியை நீக்கி உள்நோக்கு முகமாக இருப்பதற்கான அப்பியாசத்தை நான் செய்கின்றேன். தொழிலில் இருந்தாலும் ஆத்ம அபிமானியாக நான் இருக்கின்றேன். அதிக உரையாடலில் நான் வராமல் இருக்கின்றேன். ஈஸ்வரிய சேவையின் பந்தனத்தின் மூலம் நெருங்கிய சம்பந்தத்தில் வரக்கூடிய ராயல் குடும்பத்திற்கு அதிகாரி ஆத்மா நான். சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்திற்கான அதிர்வலைகளை தீவிர வேகத்தில் பரப்புகின்ற ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி
நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.